மக்கள் வெதர்மேன் வானிலை அறிக்கை புதிய பார்வையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படின்னா தான் பெல் பட்டன் ஆளுங்கிற எனபிள் பண்ணிக்கங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் என்பதையும் தெரிவித்துக்கிறேன். குறிப்பாக நேற்று சொல்லியிருந்தோம் பரவலாக மழையானது இருக்கக்கூடும்ன்ட்டு. அதுபடி பார்த்தோன்னா குறிப்பாக சொல்லணும்னா ராமநாதபுரம் மாவட்டம் கெளியூரில் 7 சென்டிமீட்ரு, சித்திரக்கோட்டை பகுதியில் 14 சென்டிமீட்டர் மிக கனமழை பெஞ்சிருக்கு. அந்த சுற்று வட்டாரத்தில் கனமழை, ஒரு சில இடத்துல மிக கனமழை பெய்திருக்கு. பரவலாகவே 5 சென்டிமீட்டர் முதல் 7 சென்டிமீட்டர் பதிவாகியிருக்கு என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் சொல்கிறேன். தும்பப்படை கோட்டைங்கிற பகுதியில் 6 சென்டிமீட்டர், சித்தூர்வாடிங்கிற இடத்துல 7 சென்டிமீட்டர், உப்பர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6 சென்டிமீட்டர், சாலி கிராமத்தில் 4 சென்டிமீட்டர், வாணியவளம்ல 6 சென்டிமீட்டர், உப்புளி புறத்தில் அதாவது உப்புளிங்கிற இடத்துல 4 சென்டிமீட்டர், மஞ்சூரில் 4 சென்டிமீட்டர், பெருங்குளம் 3 சென்டிமீட்டர். ராமநாதபுரத்திலே பரவலாக இன்னும் நிறைய முதுகுளத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் நிறைய மழைப்பொழிவு இருக்குது. அது 3 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அது நீண்ட அறிக்கையாக போகும். சரி, அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் 2 சென்டிமீட்டர், கடையூரில் 3 சென்டிமீட்டர், முத்தையாபுரம் குறிப்பாக 4 சென்டிமீட்டர், கடல்குடியில் 3 சென்டிமீட்டர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பகுதி 3 சென்டிமீட்டர், அது சுற்றுவட்டார பகுதியில் 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் பதிவாகி இருக்குது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேளாங்கண்ணியில் 4.5 சென்டிமீட்டர் மற்றும் தெற்கு பொய்கை நல்லூரில் 3 சென்டிமீட்டர், நாகப்பட்டினத்திலே பல இடங்களில் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். மற்றும் கடலூர் மாவட்டம் காயல்பட்டு அந்த பகுதியிலே 8 சென்டிமீட்டர் 8.25 சென்டிமீட்டர் பதிவாகிருக்கு. வயல்மூலம்ங்கிற பகுதியில் 5 சென்டிமீட்டர், வட கிருஷ்ணாபுரத்தில் 5 சென்டிமீட்டர், தீர்த்தகிரியில் 6 சென்டிமீட்டர், உத்தம சோழமங்கலத்தில் 4 சென்டிமீட்டர், கிளியமங்கலத்தில் 4 சென்டிமீட்டர். இது பரவலாகவே நல்ல மழை பெய்திருக்கு. சென்னையிலும் பெரும்பாலான இடங்களில் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அது நீண்ட அறிக்கையாக பெய்யும். பெரும்பாலான மாவட்டங்கள் திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் எல்லாம் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் இருக்குது. அப்படி இருக்கப்போ நீண்ட அறிக்கையாக பெய்யுன்ட்டு கொஞ்சம் குறிப்பிட்ட டேட்டா ஒரு 5 சென்டிமீட்டருக்குள்ளது மட்டும் எடுத்திருக்கேன். அதாவது தற்போது பெய்து கொண்டு இருக்க மழை இன்றும் நீடிக்கும். நாளைய அதிகாலை வரை மழைப்பொழிவானது நீடிக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ வடகடலோர மாவட்டங்களில் மழை ஓய்ந்து இருக்கும். எப்படி இதுக்கப்புறம் மழைப்பொழிவு இருக்குன்னா, வெப்பம் உயர்ந்ததும் ஒரு மிதமான மழை முதல் சற்று கனமழை பரவலாகவே எதிர்பார்க்கலாம். ஏன்னா வெப்பம் உயர்ந்ததும் கண்டிப்பாக மழைப்பொழிவானது இருக்கும். இரு காற்று நிகழ்வு சந்திப்பு ஏற்படும். கிழக்கு திசை காற்றும் அதாவது வங்கக்கடலிருந்து உள்ளே ஏறக்கூடும் என்பதால் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் அதேபோல் திருவண்ணாமலை, வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளில் சாரல் முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதற்கு அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக சொல்லணும்னா நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி போன்ற பகுதிகளில் கண்டிப்பாக ஒரு மிதமான மழை முதல் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன். இதற்கு அடுத்தபடியாக மேற்கு மாவட்டங்கள் கோயம்புத்தூர்லாம் நல்ல மழைப்பொழிவானது இருந்தது. பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியில் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் பதிவாகி இருக்கிறது. அதேமாரி உடுமலைப்பேட்டையில் 4 சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது பதிவாகியுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக இன்றும் அவர்களுக்கு மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். இன்று குறிப்பாக கூடுதல் மழைப்பொழிவுங்கிறது தென் மாவட்டங்களில் இருக்கும். தென் மாவட்டத்தில் குறிப்பாக ராமநாதபுரம் ஒட்டிய மாவட்டங்கள், இந்த சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் அதேபோல் மதுரை, திண்டுக்கல் மற்றும் விருதுநகர், அதற்கு கீழே தென்கடலோர மாவட்டங்கள் இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி தென்காசி மாவட்டங்கள் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். பரவலாகவே மிதமான மழை முதல் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற மாவட்டங்கள் வெப்பநிலை உயர்ந்த பிறகு மீண்டும் மாலை இரவு நேரங்களில் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். விட்டு இந்த மழைப்பொழிவானது நாளை அதிகாலை வரை நீடிக்கும். நாளைக்கு பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு சற்று தீவிரம் குறைந்து காணப்படும். மீண்டும் மழைப்பொழிவானது டிசம்பர் 25ஆம் தேதி மழைப்பொழிவானது தொடங்கும். அது சற்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மழைப்பொழிவு ஒரு நீடித்த மழைப்பொழிவாக இருக்கும்.
இப்போ வந்து இந்த விட்டு விட்டு பெய்யுறது, அது கொஞ்சம் சற்று நேரத்தில் கனமழையாக பேஞ்சிட்ருக்கும். சில நேரங்களில் மிதமான மழையாக பேஞ்சிட்ருக்கும். இப்படி இருக்கும் அந்த மழைப்பொழிவானது. அடுத்த சுற்று மழைப்பொழிவு என்பதையும் தெரிவித்துள்ளேன். டிசம்பர் 25 அதற்கப்புறம் டிசம்பர் கடைசி வீக், அதாவது மா மாத எண்டில் ஒரு நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். ஜனவரி மாதத்தில் குறிப்பாக ஜனவரியில் எம்ஜிஓ போன்ற அலைவுகள் வரும் காரணமாக நம்மளுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். பொங்கலுக்கு முன்பே 2-3 நிகழ்வு வலுவான நிகழ்வு இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல மழைப்பொழிவானது ஜனவரி மாதம் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலில் புதிய பார்வையாளர்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆளுங்கிற எனபிள் பண்ணிக்கோங்க என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். மற்றும் 25ஆம் தேதி அந்த மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதை 23ஆம் தேதி நம்ம அறிக்கையில் வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி அதாவது மழை இருக்கும் பட்சத்தில் நமது அறிக்கையை மேலும் தொடர்ந்து பாருங்கள். அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.